ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கம்பு வடை. சிறுதானியத்தில் ஒரு அருமையான வடை ரெசிபிங்கிறது. ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியானது. இந்த கம்பு வடை ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ரொம்ப அருமையான இந்த கம்பு வடையை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? கம்பு வடை செய்கிறதுக்கு முதல்ல 1 கப்பு கம்பு எடுத்திருக்கேன். இது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுருவோம். இப்போ இந்த தண்ணியில் ஊற வச்ச கம்பு நமக்கு ஒரு மணி நேரம் ஊறட்டும். 1 மணி நேரம் கழித்து அரைச்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கம்பை 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டோம். தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது கூட 4 வரமிளகாய், 1 டீஸ்பூனுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். தண்ணி தெளித்து தான் அரைக்கணும். இப்போ கம்பு, சோம்பு, வரமிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு இதில் 1 கப்பு வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன், கருவேப்பிலை குட்டி குட்டியாக அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து நம்ம கலந்து விட்டுருவோம். ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். இப்போ வடை மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வடையை எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல எண்ணெய் காஞ்சிச்சுன்னு செக் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு. கொஞ்சமாக எடுத்துருவோம் கையில். இந்த மாதிரி கையில் அழகாக ரவுண்டாக தட்டி போட்டுருவோம். இந்த மாதிரி குட்டி குட்டி வடையாக தட்டி நம்ம எண்ணெயில் போட்டுருவோம். இப்போ வடையில் நம்ம லேசாக திருப்பி விட்டுருவோம். இப்போ வடையெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. பொரிக்கும் போதே வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. இது அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றிடுவோம். நம்ம எப்பயும் கடலைப்பருப்பில் இந்த வடை செய்வோம். இப்போ இந்த கம்பில் டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம பொரிச்சிக்கலாம். நம்ம எடுத்த 1 கப்பு கம்புக்கு இந்த மாதிரி 17 வடை வந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த கம்பு வடை பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.